உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? உறவுகளே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்னந்தோப்பு. இங்கே பாருங்கள் உறவுகளே, தென்னந்தோப்பு வெயில் அதிகமாக காயவே அப்படியே மரமே விதங்குற மாதிரி இருக்குது உறவுகளே. இப்போது இது காவா போட்டு தண்ணி பாயிற மாதிரி தோப்புக்கு ரெடி பண்ண போகிறோம் உறவுகளே. இப்போ இதில் சத்தையெல்லாம் தள்ளியாச்சு. இங்கே பாருங்கள், இது நீடுக்கு சத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், காவா போட்டுன்னு வராங்க பாருங்கள். காவா போட்டிங்களாம்மா? இன்னும் கொஞ்சம் இருக்குதுமா, ஈஸியாக இருக்கா? சரி பார்த்து சரி. இங்கே பாருங்க உறவுகளே, இந்த பாண்டி என்ன பண்ணுறான் பாருங்கள் உறவுகளே. இந்த அம்மா வந்து குடிலாம் அறுத்த போடுறாங்க உறவுகளே. இவர் பாருங்கள் உறவுகளே, அங்கே ஒருத்தர் காவா போடுறாங்க, இவங்க கொடியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து கடவாரில் நோண்டின்னு வராங்க உறவுகளே. அவங்க அங்கே பாருங்கள், இவங்க வந்து மம்டியில் அள்ளி போடுறாங்க உறவுகளே. இப்போ இதை நீட்டுக்கும் காவா போட போகிறோம் உறவுகளே. கொத்தி விட்ருக்காங்க. ஈஸியாக இருக்காம்மா. இதுக்கப்புறம் ஃபுல்லாக காவா போட்டு எப்படின்னு காமிக்கிறோம் உறவுகளே. நீங்கள் பாருங்கள் உறவுகளே, போட்டிங்க பாருங்கள், ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கோம். சரி, காவா போட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறோம் உறவுகளே. இவ்வளோ தொழில் காவப்படுறது கொஞ்சம் கஷ்டம்தான் உறவுகளே. இருந்தாலும் மரம் விதங்குது, காலத்து பயிர் அது. அதனால் கஷ்டப்பட்டாலும் அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் உறவுகளே. அதுக்கு தான் இப்போது காவா போட்டுன்னு இருக்கோம். சரிங்க உறவுகளே, ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறோம் உறவுகளே. பாருங்கள் உறவுகளே, இது நீட்டுக்கு பயிர் போட்டுன்னு வந்துக்கிறோம். காவா ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் உறவுகளே, பாருங்கள் நீட்டாக போகுது தண்ணி. எங்கே போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் உறவுகளே, இப்போ ஸ்ட்ரைட்டாக போயின்னு இருக்குது தண்ணி பாருங்கள். அது லாஸ்ட் வரைக்கும் போகுது பாருங்கள் உறவுகளே. இப்போது கண்ணுக்கு வந்து தென்னை மரத்துக்கு வந்து இப்போது தண்ணி போயின்னு இருக்குது உறவுகளே. இப்படியே போச்சுன்னா பாஞ்சிடும், அவ்வளோதான். பாருங்கள் உறவுகளே, இது இவ்வளோ தேங்காய் கிடச்சிச்சு நம்ம தோப்பில். பாருங்கள் உறவுகளே, இது நம்மளுடைய மாமரம் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணி இவ்வளோ அருமையாக வந்துன்னு இருக்குது பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு காவா போட்டோம் உறவுகளே. க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு 3 hour 4 hour ஆகிருக்கும் உறவுகளே. இது ரெடி பண்ண நாங்கள் எல்லாருமே. உறவுகளே, தென்னை மரத்துக்கு தண்ணி காவா போட்டு தண்ணி பாய வச்சாச்சு. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மு வெங்கட் 53 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.